ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காயோடைய பார்க்கலாம். இயர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு வந்து எல்லா காயாரோட இருக்குதுங்க. அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க. 3 வருஷமா இதை வச்சு வளர்த்தி இதை அப்படியே எடுத்துட்டு வரங்க. இந்த நாத்தை அருமையான காய்ங்க. கத்திரி செடி எடுத்து இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டுங்க. நல்லா இப்போ கத்திரி செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க. விதைக்கி விட்டுடலாமா? இங்கே பாருங்க எப்படி கொத்து கொத்தா வைக்கிது பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க காய் நீல வாக்கில். இந்த மாதிரி ஒத்தையாக வைக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக வைக்கிதுங்க. இது விதைக்கி விட்டுடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி தாங்க, நல்லா பெருசாகிடுச்சிங்க. இதுவும் விதைக்கி இருக்கட்டும். இங்கே இருக்கிற கத்திரிக்காய் உட்காந்து கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா இப்போ இளஞ்செடி நல்லா அழகாக வளர்ந்துட்டு வருதுங்க. தரையில் வச்சுங்கிற செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ காய் வைக்குதுங்க. இதுக்கு அடுத்த பேட்சுங்க தரையில் வச்சுங்கிற பேட்ச். காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான காய்ங்க. அதாவது பேட்ச் பை பேட்சா நம்ம வந்து கத்திரிக்காய் செடி வளர்த்துறோம். பச்சை கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. குட்டியாக வளைஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இல்லை ஒரு பதார் மாதிரி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் செடியும். இப்போ நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. நீலகுண்டு கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு இருக்கு பாருங்க. பெரிய சைஸாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க பிஞ்சு அழகா இருக்குது. இந்த மாதிரி பழுத்து இலையா இருந்தால் கட் பண்ணிடுங்க. நீலகுண்டு கத்திரிக்காய் பரவாயில்லைங்க, சூப்பராக கொடுக்குதுங்க. தொத்துல் விடுறது இல்லைங்க இந்த ரகமும். சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். தொத்துல் இல்லாத நல்லா இருக்குது பாருங்க. கலரும் அவ்வளோ ஒரு சூப்பரான கலருங்க. இது எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகுங்க இந்த கத்திரிக்காய். பாருங்க இது விதைக்க விட்டுட்டோம் பாருங்க. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெருசாகுங்க. இதே இப்போ சாப்பிட்ற திட்டம் தாங்க இந்த கத்திரிக்காய். ஏன்னா இது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க. இது அறுத்து பார்த்தோம்னா செதப்பிடிப்பா நல்லா இருக்குங்க. இன்னும் விதை இதில் முத்தி இருக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆகும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே லைட்டு ஒயிட் கலர்ல மாறிடுதுங்க. இது நல்லா இன்னும் பால் மாதிரி ஆகுங்க இந்த கத்திரிக்காய். உங்களுக்கு இது அப்படியே விதைக்கி விட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. விதைக்கி விட்டு எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. சூப்பரான கத்திரிக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க. நீலகுண்டு கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதுதாங்க அதிகமாக இப்போ காய் வைக்கிறது பாருங்க. நல்லா பிஞ்சு பாருங்க. ஒரு 7-8 பிஞ்சு இருக்குதுங்க. இத்தாலும் பிளாக் பியூட்டியும் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே விதைக்க விட்டுலான்னு விட்டுட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரி தாங்க. இதுவும் விதைக்க விட்டுட்டேங்க. இதில் ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய். இதுவும் பாருங்க விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுட்டேங்க. இப்போ கொத்து கத்திரி நிறைய பேர் விதைக்க கேட்கறதுனால விதைக்க விட்டுட்டேங்க. இதுவும் பாருங்க கொத்து கத்திரி தாங்க. சூப்பராக விதைக்க விட்டோம் பாருங்க. இந்த மாதிரி நல்லா திருச்சியான காயை நம்ம அறுவடை பண்ணும் போது உண்மையிலேயே முளைப்புத்திறன் சூப்பராக இருக்குங்க. வாங்க அடுத்தது அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு வரி நில கத்திரிக்காய் இருக்குதுங்க. இதுவும் நல்லா கொடுத்துட்டு வருதுங்க. இதையும் தூக்கி வைக்கணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க பச்சையிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பாருங்க எவ்வளோ அழகா ஓரம் பார்டர் கட்டி இருக்குது பாருங்க. இந்த ரகம் வேறங்க. இன்னொரு இப்போ டபுள் கலரில் பார்த்தீங்கன்னா அது பிங்க் கலர் பார்டர் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் பார்டருங்க. அவரையிலே பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரகம் வச்சிருக்கோம். பிரச்சனை வருதுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க பறிக்கலன்னா நம்மளுக்கு அப்படியே விதைக்கு வந்துடுதுங்க. ஒரு 2 நாள் விட்டோம்னா கூட விதைக்கு பாருங்க எவ்வளோ அழகா முத்தி போச்சு பாருங்க. இந்த மூக்குத்தி அவரை வந்து என்னால் பறிக்கவே முடியலைங்க. பாருங்க இந்த இந்த அவரைக்கும் இந்த அவரைக்கும் வித்தியாசம் பாருங்க. இதுவும் பாருங்க எறும்பு ரவுண்டு கட்டுதுங்க. இந்த இந்த அவரையும் பாருங்க. உங்களுக்கு பாருங்க வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்க. இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. எது அழகா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுதாங்க ரொம்ப பிடிச்சது. கலர் பிங்க் கலராக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குதுங்க பார்க்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். அந்த பக்கம் போயிடலாம் வாங்க. இதுவுமே நல்லா அதே மாதிரி தாங்க. நல்லா கொத்து கொத்தா வைக்குதுங்க பூ. எதுவும் மாற்றம் இல்லைங்க. இதுக்கு அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் கலர் மட்டும்தாங்க வித்தியாசம். இதெல்லாம் நான் இன்னும் விதைக்க விட ஆரம்பிக்கலைங்க. இப்போதைக்கு ஒரு 2 அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விதைக்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க. ஏன்னா நிறைய பூ எடுக்குதுங்க. அதனால சரி கொஞ்சம் லேட்டாகவே விதைக்க விட்டுக்கலாம் அப்படின்ட்டு காய் கட் பண்ணுறேங்க. ஏன்னா எறும்பு விட மாட்டேன்துங்க. பூரா அப்படியே விதையை கடிச்சு சாப்பிட்றதுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் இங்கே இருக்குது பாருங்க. சூப்பரான காய்ங்க. விதை பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொட்டை இல்லைங்க. கொட்டை இருந்தால் விதைக்கு விட்டுட்டு போங்க. கொட்டை இல்லை. அதனால தான் சரியா பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. இந்த காயில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கொட்டை சரியாக ஊற மாட்டேங்குதுங்க இதில். அதனால கொட்டை இருக்கிறத பார்த்து நம்ம விதைக்கு விடணுங்க. பாருங்க என்ன அருமையாக இருக்குது பாருங்க பார்டர். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இலசுங்க காய். நல்லா உள்ள இருக்குதுங்க. கை வச்சுட்டு வரது. காய்க்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க. இப்போ ஆட்டேரு கொடுத்ததுக்கும் இந்த லிக்விட் தண்ணி ஊற்றுறதுக்கும் இப்போ நல்ல ரிசல்ட்டுங்க கொடிங்க. அதாவது இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. அப்படிதாங்க சொல்லணும். வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இனிமேல் கமெண்ட்டில் நிறைய என்ஜாய் பண்ணி கமெண்ட் கொடுக்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாருமே நீங்கள் அறுவடை பண்ணி இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணி கமெண்ட் கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாசி வரைக்குமே வருங்க அறுவடை. அந்த மாசி பங்குனி வரைக்குமே நம்ம வந்து எரு கொடுத்தோம்னா இப்போ சூப்பராக அது வரைக்குமே காய இருக்கலாங்க. இப்போ நான் மறுபடியுமே இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எரு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஆட்டு எரு கொடுத்து இல்லை நம்ம லிக்விட் தண்ணி ஊற்ற ஊற்ற உங்களுக்கு வந்து அந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மறுபடியும் நம்மளுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடி நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு காய் கொடுக்குங்க. கொடி பார்த்திங்கன்னா தானாகவே காயுங்க. அந்த மாதிரி காயும் போது வேணால் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாங்க. அது பேகை வந்து காலி பண்ணிவிட்டு நம்ம வேறு செடி நட்டுக்க வேண்டியது தாங்க. கொடி காயாத வரைக்கும் நம்ம வந்து அறுவடை கண்டிப்பாக அந்த கொடியிலேருந்து எடுக்க முடியுங்க. கொடி எனது நல்லா இருக்கிறதுனால நான் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எரு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு வருங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க மண்டே அன்னைக்கு மிஸ் பண்ணாத பாருங்கள். நம்மளுடைய செடியை எந்த அளவுக்கு நம்ம வந்து கேர் எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம எரு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறோம், அந்த அளவுக்கு நம்ம அறுவடை எடுக்க முடியுங்க. நம்ம ஒவ்வொரு அறுவடைக்கும் பின்னாடியும் நம்ம அதுக்கு ஒரு லிக்விட் தண்ணியாக இருக்கட்டும், ஒரு கரைசல் வந்து தேங்காய் புண்ணாக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரைசல் கொடுத்துட்டே இருக்கணுங்க. மண்ணுக்கு நம்ம கொடுக்க தான் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும், பசுமையாகவும் இருக்கும், ஹெல்த்தாக இருக்கதாங்க நம்மளுக்கு காய் அதிகமாக கொடுக்கும். இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய் வைக்கிறதுக்கு காரணம் அந்த அளவுக்கு செடியை வந்து நான் பராமரிக்கிறேங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேகு காலியாக காலியாக ஏதாவது ஒரு விதையை ஊனி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் தொடர்ந்து காய் பறிச்சுட்டு இருக்க முடியுங்க. நான் அப்படி தாங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் பண்ணிட்டு வரேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பேக்கில் விதையை ஊனி விட்ருவோங்க. பேகு காலியானால் பிடிங்கி நட்டுக்கலாங்க. கொடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குதுங்க. கொடிங்க வந்து இன்னுமே நம்மளுக்கு காய் கொடுக்குங்க. இந்த மாதிரி பச்சை பசேன்னு கொடி இருக்கிற வரைக்கும் காய்க்கு பஞ்சம் வராதுங்க. கொடி காய தாங்க நம்மளுக்கு வந்து காய் கொஞ்சம் அறுவடை வந்துடுங்க.
பொடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பச்சையா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. இப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு லாங் பீன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நட்டு வச்சிருக்கிறேங்க. அது பார்த்தீங்கன்னா, கத்திரி செடி கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் இப்ப நெறைய கத்திரி செடி இப்ப மாடியில இருக்குதுங்க. அத கொஞ்சம் காலி பண்ணிட்டு, இப்ப இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா, இப்ப காய் குடுக்க ஆரம்பிச்சதுனால, கொஞ்சம் பழைய செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துறலான்ட்டு இருக்கிறேங்க. எடுத்துட்டு, இந்த விதை முளைச்சதும் இத புடுங்கி நாம வந்து அந்த பேக்ல நம்ம நட்டுக்கலாம் அப்டின்னுட்டு, நான் இந்த மண்டே அன்னைக்கு கொஞ்சம் வேலை செய்றேங்க. அத தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா எடுத்து, உங்களுக்கு மண்டே அன்னைக்கு நான் குடுக்குறேங்க பாருங்க. மூக்குத்தி அவர பாருங்க. கலர் பாருங்க என்னம்மா கலர். இருங்க உங்களுக்கு பக்கத்துல காட்டுறேன். சூப்பரா இருக்குது பாருங்க கலர். என்னம்மா கலர் பாருங்க. நான் உண்மையிலே இந்த மூக்குத்தி அவர கலர் தாங்க டாப். நெறைய பாருங்க விதைக்கு அப்படியே ரெடி ஆக்கிச்சு பாருங்க. பாருங்க. அதாவது கொஞ்சம் விட்டோம்னா கூடமே இது விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க. நம்ம இந்த மாரி பார்த்து பார்த்து பறிச்சுட்டே இருந்தோம்னா கரெக்ட் ஆயிடுதுங்க. நான் வாரத்துக்கு 2 டைமு, 3 டைம் தாங்க அறுவடை பண்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பார்க்காததெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திருதுங்க. காய் வந்து நெறைய இருக்கிறதுனால டைம் பார்த்தீங்கன்னா நெறைய இழுக்குதுங்க. கொஞ்சம் நானும் கட் பண்ணி எடுத்துன்னு தாங்க இருக்கேன். உங்களுக்கு காய் அறுவடையும் காட்டணுன்றதுனால தாங்க நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி காட்டுறதா இருக்கு. ஏன்னா, அதையும் நெறைய பேர் விரும்புறீங்க. காய் அறுவடைய பார்க்கவும் நெறைய பேர் விரும்புறீங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேண்டி நான் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி போடுறேங்க. கை ரப்பிக்கிச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. எல்லா வரையும் கலந்து இருக்குதுங்க கையில. கைக்கு கிடைக்கிறத அறுவடை பண்றோங்க. பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க காய். இங்க பாருங்க அப்படியே பச்சை வரையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே விதைக்க விட்டுட்டுங்க. பாருங்க. அப்படியே வாடி வருது பாருங்க காய். மூக்குத்தி வரையும் பாருங்க எல்லாம் விதைக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம பறிக்காத விட்டே விதைக்கு ஆயிடுதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொட்டை இருக்குதுங்க. கொட்டை இருக்கிறத நான் விதைக்கி விட்டுர்றேங்க. கொட்டை இல்லாததாங்க விதைக்கு இப்ப கட் பண்றது. பாருங்க எல்லாமே எறும்பு ரவுண்டு கட்டுது பாருங்க. சூப்பரா விதைக்கு ரெடியா இருக்குதுங்க. ஆனா எறும்பு வந்து சாப்பிட பாக்குதுங்க. கொஞ்சம் லைட்டா தூவி தான் விடலான்ட்டு இருக்கிறேங்க. அறுவடை முடிஞ்சதும் கொஞ்சம் தூவி தாங்க விடணும். ஏன்னா அவரைக்காயெல்லாம் உதவாத போயிடுங்க. விதைக்கு விட்டது பூரா உதவாத போயிடும். ஏன்னா நல்லா உள்ள பாருங்க காய் பாருங்க. எப்படி தொங்குது பாருங்க காய். இன்னும் நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. அதனால தான் சரி நான் இப்ப அறுவடை பண்றேங்க. 1, 2 நான் பறிக்காத விட்டது விதைக்கு ஆயிடுதுங்க. அதனால சரி இது வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கார்டனுக்கு வேற எந்த மெயின்டெனன்ஸும் பெருசா பண்றது இல்லைங்க. லிக்விட் தண்ணியும், ஆட்டு எருவும் மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அது 2 ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குதுங்க இதுக்கு. வேற எதுவுமே நம்ம இதுக்கு குடுக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பச்சை. இவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க காய். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறகவரையும் இதோட சேர்த்து கட் பண்ணிட்டு போயிரலாங்க. ஏன்னா சிறகவரையும் நெறைய இருக்குதுங்க. அதனால அதுவுமே ஒரு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. சூப்பரா இருக்குது பாருங்க சிறகவரை. நல்லா கொட்டையெல்லாம் முத்துனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் வந்து விட்டுட்டுங்க. பாருங்க பீக்கங்காய் பாருங்க. எவ்வளோ அழகா பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க. அப்படியே கைக்கு கிடைக்கிற காய அப்படியே அறுவடை பண்ணிட்டு போறேங்க. காய் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா முத்திருக்குதுங்க. அதனால இதெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டுட்டுங்க. வாடிடுச்சுங்க இந்த காய்ங்கெல்லாம். அதான் சரி விதைக்கி கட் பண்ணிக்கிறோம், கட் பண்ணுறோங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு காய் அறுவடை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் காய் வந்துச்சுன்னா அதை நம்ம விதைக்கி விட்டுக்கலாங்க. சூப்பராக காய் பாருங்க, நல்லா லென்த்துங்க. காய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முளத்துக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க காய். நல்லா திரட்சியான காய்ங்க, பூச்சி கடிக்காத சூப்பராக அறுவடை பண்ணிட்டுங்க. இந்த அவரனுடைய கலர் பாருங்கள், இங்கேயும் ஒரு கொடி வச்சுருக்கேன், பிங்க் கலர் பார்டர். இந்த இடத்துல ஒரு பேக் வச்சுருப்போம் போல. எல்லாம் கலந்து கலந்து தான் இருக்குது. சரி வாங்க அந்த பக்கம் போயிடலாம். இன்னொரு பீக்கங்காவும் இருக்குதுங்க, அதையும் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸுங்க, ஏன்னா சின்ன சைஸும் நான் வச்சுருக்கிறேங்க, லென்த்து காயும் வச்சுருக்கிறேங்க, 2 பேக்கும் வச்சுருக்கிறேங்க. சிறகு அவரை பாருங்க எப்படி தொங்குது பாருங்க, சூப்பராக தொங்குது பாருங்க. சரி ஒரு நல்லா ஒரு பெரிய பெரும்பத்தா பறிச்சுக்கலாங்க. அதாவது அவரைக்காய் மாதிரியே நம்ம சிறகு அவரையும் அறுவடை பண்ணுறது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அவ்வளோ காய் இருக்குதுங்க. பாருங்க உள்ளேலாம் பாருங்க பிஞ்சு அப்படியே நிறைய இருக்குது பாருங்க. அதெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க. போதும், ஒரு 6-7 காய் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க காய். அதாவது 2வது அறுவடையிலே நம்ம இந்த அளவுக்கு சிறகு அவரை வந்து அறுவடை பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷங்க எனக்கு. கீழே வந்துருச்சு. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க பாருங்கள். எல்லா நாட்டு வகை காய்கள் விதையும் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. விலையும் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க, விலையும் பார்க்கலாங்க. நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே அதிலே அப்படியே இருக்குதுங்க. இப்போ ஆஃபரும் போயிட்டு இருக்குதுங்க பாருங்கள். பாருங்கள் இங்கே ஒரு பீக்கங்காய் பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் தாங்க. இதுவுமே கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்படி எப்படி கொத்தாக இருக்குது பாருங்க, பச்சை வர அழகாக இருக்குதுங்க பார்க்க. இந்த மாதிரி எறும்பு இல்லாத பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது காய். முழுசாக நம்மளுக்கு கிடச்சிருதுங்க. எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பூரா சாப்பிட்ருங்க. இந்த காம்பிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூ எடுக்குதுங்க. அதனால தான் சரி அடுத்த டைம் நம்ம வந்து விதைக்கு அதிகமாக விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பறிக்கிற காயில் மிஸ் ஆகிறது விதைக்கு ஆகிடுதுங்க. மாடி தோட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வேலைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தண்ணி விடுறது ஒன்று தாங்க எனக்கு வேலை. அதனால எனக்கு பெரிய கஷ்டம்லாம் இது தெரியறது இல்லைங்க. மாடி தோட்டத்துக்கு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கிறது இல்லைங்க எனக்கு. அதே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் முத்துட்டுன்னு சொல்லி நான் விட்டுட்டு இருந்தேங்க. அது என்னன்னா இப்போ விதைக்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இந்த மாதிரி பூச்சி சாப்பிட்றதும் புழுகு சாப்பிட்றதும்லாம் இந்த மாடி தோட்டத்தில் நடக்கதாங்க செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து மனம் தளரக்கூடாதுங்க. அடுத்த விதையை நட்டு விட்டு அதை வளர்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. அதனால விதைங்க வந்து நம்ம விளையிறதுலேயே நம்ம ஸ்டாக் வச்சுக்கணுங்க. வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே அது யூஸ் ஆகுங்க. பாருங்க இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, கட் பண்ணணுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாவை அறுவடை பண்ணிக்கலாங்க. நல்லா பச்சை அவரை பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி செடியில் நம்ம வந்து கவனிக்காத விட்டுட்டோம்னா அதுவே விதைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. பரவாயில்லைங்க, எறும்பு இது பார்க்கலைங்க.
நான் கொஞ்சம் அவரைக்காய் வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் கட் பண்ணிக்கலாம். நெய் மிளகாய்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் என்னது ஒரு பூஞ்சா மாதிரி உழுதுங்க இலையில. அந்த இலையெல்லாம் நான் பார்த்து பார்த்து இப்போ கட் பண்ணி விட்றேங்க இலைய. இந்த பனிக்கும் சரிங்க, மழைக்கும் சரி சில நோவுங்க வரதாங்க செய்யுது. திடீர்னு இலை கருகுதுங்க. அந்த மாதிரி நடக்கதாங்க செய்யுது. என்னதான் மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோவு 1, 2 வரதாங்க செய்யுது. நெய் மிளகாய் செடி பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. அதாவது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 1 செடி இருக்குதுங்க. இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கேங்க. அந்த மாதிரி இலைங்கள கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா வருது பாருங்க. நேற்று தாங்க வந்து எல்லாம் பளிச்சுன்னு கட் பண்ணி விட்டு போனேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி தாங்க அந்த நெய் மிளகாய்க்கு வருது. மாவு பூச்சி மாதிரி வருது பாருங்க. தண்ணி விடும்போது கழுவி விடணுங்க இதை. பாருங்க, இன்னும் மிளகாய் இருக்குதுங்க. இருங்க பறிச்சுட்டு காட்டுறேன். நெய் மிளகாயும் இப்போ வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. அந்த செடி இதில் தாங்க 2 செடி இருக்கு. நிறைய பழம் கொடுத்துச்சுங்க. ஒரு 1/2 கிலோ மிளகாய்க்கு அறுவடை பண்ணேங்க. அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு கை தவறி அதை டெலீட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சுங்க. வேறு வீடியோ டெலிட் பண்ண போகும்போது அந்த வீடியோ தெரியாத டெலிட் பண்ணிட்டுங்க. 1/2 கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருந்தேங்க அந்த வீடியோவில். கீழே வந்துருச்சு. நல்ல கலருங்க. ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வித்தியாசமாக தாங்க வருது ஃப்ளேவர். வாங்க அறுவடை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைங்க, 2 வாட்டர் ஆப்பிள் இருக்குது, நெய் மிளகாய் இருக்குது பாருங்க. சூப்பரான நெய் மிளகாங்க. கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், நீலவரி கத்திரிக்காய், கொத்து கத்திரி, நீலகுண்டு கத்திரிக்காய். எல்லா காயும் அறுவடை பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க தட்டு. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து பீக்கங்காங்க. 3 பீக்கங்காய் அறுவடை பண்ணியிருக்கேங்க. குட்டி பீக்கங்காவும் 2 இருக்குது பாருங்க. சிறுகாவரை பார்த்தீங்கன்னா ஒரு 8 காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தாக இருக்குது பாருங்க சிறுகாவரை. ஒரு 8 காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நல்லா இருக்குது பாருங்க காய். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் சரி இவ்வளோ காய் அறுவடை பண்ணேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டருங்க. இது பச்சையிலே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டர் காய்ங்க அவரைக்காய். பர்பிள் அவரை. பச்சையிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் அவரை பார்டர் கட்டினதுங்க. பச்சை அவரை பார்த்து அறுவடைங்க. பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வருங்க. 2 அவரையும் சேர்த்தனோம்னா, எல்லா அவரையும் சேர்த்தனோம்னா 2 கிலோவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு அவரைக்காய் வந்து நல்லா ஒரு பெரிய அறுவடைங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காய். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே தட்டு சூப்பரான அறுவடைங்க. நான் கீரை அறுவடை பண்ணலைங்க. இன்னும் இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ. அதனால பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கீரை அறுவடை காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டுங்க. அடுத்த வீடியோ மண்கலவையும் உங்களுக்கு வந்து நான் கார்டனில் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து மண்டே அன்னைக்கு ஆட்டெரு போடுற வீடியோவும் நான் காட்டுவேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்கள். பாய்.